மூன்றாவது விழியின் அளவுக்கே திலகம் இடப்பட்ட பிறகு அந்த இடம் மட்டுமே உங்கள் நினைவில் இருக்கும். அப்புறம் ஒரு நேரம் வரும். அது முதல் எல்லாம் மறந்து போய் நெற்றித் திலகம் மட்டுமே நினைவில் நிற்கும். அந்த நிலை வந்த பிறகு உங்களால் மூன்றாம் விழியை திறக்க முடியும். இந்த பயிற்சி ஏற்பட்ட பிறகு உங்கள் முழு பிரக்ஞையும் படிக நிலை அடைந்து மூன்றாம் விழி நோக்கியே இருக்கும். ஒருமுகப்பட்ட பிரக்ஞையின் குவி மையமே மூன்றாம் விழியின் திறவுகோல். கதிரொளியை ஒரு குவி ஆடியின் மூலமாக ஒரு காகிதத்தின் மேல் விழச் செய்தால் ஒளி புள்ளியாக குவியும் போது அந்த மைய புள்ளியில் தீப்பிடிக்கும். சூரிய கதிர்கள் செரியும் போது பற்றிக் கொள்கிறது. ஒன்றுபட்டு நெருப்பு பிரக்ஞை உடல் முழுவதுமாக பரவியிருக்கும் போது அது உங்கள் வாழ்வை சுமக்கிற வேலையைச் செய்கிறது. அது ஒட்டுமொத்தமாய் விழியில் குவியும் போது மூன்றாம் நெற்றிக் கண்ணில் தீப்பொறி பறக்கிறது. மூன்றாம் விழியே அதில் பற்றி எரிகிறது. அப்போதுதான் உன் உலகப் பிரபஞ்சத்தை அடைத்திருந்த கதவு திறந்து கொள்கிறது. அதனால திலகம் சரியான இடத்தில் வைப்பது முக்கியம். உங்கள் குரு உங்கள் மூன்றாம் விழியின் இடத்தை தொட்டு பார்த்து தெரிந்து கொள்ளாமலேயே உங்கள் திலகத்தை பார்த்து தெரிந்து கொள்வார். உங்கள் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வார். மூன்றாம் விழியினிடம் கீழே நகர நகர நீங்களும் திலகத்தை கீழே நகர்த்தி வைக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஒவ்வொரு நாளும் அது நகர்வதை உணர்வீர்கள். அந்த மாற்றமே குருவுக்கு உங்கள் முன்னேற்றத்தை உணர்த்திவிடும். ஒரு குருவுக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்கலாம். சீடன் குருவின் முன் தலைபணிந்து வணங்கும் போது திலகத்தின் நிலை கண்டு அவனது முன்னேற்றத்தை அவர் உணர்ந்து கொள்வார். சீடனின் திலகமே அவனது முன்னேற்ற அறிகுறி. சீடனுக்கு தடை ஏற்படலாம். அவனுடைய பிரக்ஞை ஒன்று குவியாமல் போகலாம். திலகத்தை தவறான இடத்தில் வைக்கலாம். அதையெல்லாம் குரு கண்டுகொள்வார். மையம் கீழே இறங்கும்போது தியான முறை மாற வேண்டும். மருத்துவமனையில் நோயாளியின் நோய் குறிப்பு அட்டை போலத்தான் சீடனின் திலகம் குருவுக்கு. செவிலி நோயாளியின் உடல் வெப்பம், இரத்த அழுத்தம், நாடி துடிப்பு போன்றவற்றை அதில் அவ்வப்போது குறித்து வைக்கிறாள். மருத்துவர் வந்து பார்த்து நோயாளியின் நிலை அறிகிறார். அப்படித்தான் நெற்றி திலக நிலை கண்டு குரு சீடனின் பக்குவ நிலையை அறிகிறார். எப்படி இருக்கிறாய் என்று சீடனை அவர் கேட்க வேண்டியதே இல்லை. சீடனுக்கு எந்த வகை உதவி தேவை, சீடன் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பது குருவுக்கு தெரிந்துவிடும். திலகத்தின் மதிப்பு இதுதான். தியான மாற்றத்தை தெரிவிக்கும் அறிகுறி அது. மூன்றாம் விழியின் இன்னொரு முக்கியமான அம்சம் அது ஆத்ம சக்தியின் மையம் என்பது. யோகத்தில் அதை ஆணை சக்கரம் என்பார்கள். அந்த மையத்திலிருந்துதான் நமது வாழ்வின் கட்டுப்பாடுகள் எல்லாம் வழிநடத்தப்படுகின்றன. நமது வாழ்வில் காணப்படும் ஒழுங்கும் ஒத்திசைவும் அந்த மையத்திலிருந்துதான் பிறக்கின்றன. இதை இன்னொரு வகையிலும் புரிந்து கொள்ளலாம். நம் எல்லாருக்குமே பாலுணர்வு மையம் உண்டு. நமக்கு இது தெரிந்திருப்பதால் அந்த மையம் மூலம் புரிந்து கொள்வது எளிது. ஆனால் மூன்றாவது விழிச்சக்கரம் பற்றி நமக்கு தெரியாது. பாலுணர்வு மையம் தூண்டப்படாதவரை நமக்கு காமம் எழாது. நமது வாழ்வின் எல்லா ஆசைகளும் அந்த மையத்திலிருந்தே பிறக்கின்றன. ஒவ்வொரு குழந்தையும் காமத்திற்கு தகுதியானதாகவே பிறக்கிறது. காம இச்சையை நிறைவு செய்து கொள்ள தேவையான உறுப்புகளும் பூரணமாக உடலில் அமைந்திருக்கின்றன. பிள்ளை பெறும் காலகட்டம் முழுவதற்கும் தேவையான கருக்களுடன் தான் பெண் பிறக்கிறாள் என்பது அதிசயமான அம்சம். அந்த காலகட்டத்திற்கு பிறகு ஒரு கருமுட்டை கூட உற்பத்தியாவதில்லை. வாழ்வின் முதல் நாளில் அவளிடம் எவ்வளவு கருமுட்டைகள் இருக்கின்றன என்பதை வைத்து அவள் எவ்வளவு குழந்தைகளை பெற முடியும் என்பது வரையறுக்கப்பட்டு விடுகிறது. அவள் பூப்படைந்த பிறகு அவளது கருப்பையிலிருந்து மாதந்தோறும் ஒரு கருமுட்டை வெளியேற்றப்படுகிறது. அது ஒரு ஆண் விந்துவின் கருவை சந்திக்கும் வாய்ப்பு அமைந்தால் கர்ப்பம் தரித்துவிடும். அப்புறம் கருமுட்டை தோன்றாது. அது உருவாகி குழந்தை பிறந்து சில மாதங்கள் ஆகும் வரை கருமுட்டை தோன்றுவதில்லை. பாலுணர்வு மையம் தூண்டப்படாதவரை
காம இச்சை எழுவதில்லை. அந்த மையம் செயலற்று கிடக்கும்போது காம உறுப்புகள் சரிவர அமைந்திருந்தாலும் கூட இச்சை எழுவதில்லை. 13 அல்லது 14 வயது அடையும் போது அந்த மையம் தூண்டப் பெறுகிறது. நாம் அதை தூண்டாவிட்டாலும் கூட அது இருப்பது நமக்கு தெரிந்து விடுகிறது. காரணம், இயற்கையின் தூண்டுதல். சூழ்நிலை மாறாக இருந்துவிட்டால் அது இருப்பது மிகச் சிலருக்குத்தான் தெரிய வரும். காம நினைவு மனதில் குறுக்கிட்ட மாத்திரத்தில் உற்பத்தி அமைப்பு முழுவதுமே கிளர்ச்சி பெற்று விடுவது பற்றி எப்போதாவது நீங்கள் வியப்படைந்ததுண்டா? நினைவு என்னவோ மனதில் மட்டுமே. அது காம மையத்தை விட்டு தூரத்தில் இருக்கிறது. என்றாலும் காம உணர்வுகள் அந்த மையத்தை தூண்டிவிட்டு விடுகின்றன. காம எண்ணம் அந்த மையத்தை தன் பக்கமாக ஈர்த்து கொண்டு விடுகிறது. தண்ணீர் பள்ளத்தை நோக்கி பாய்வது போல ஒவ்வொரு எண்ணமும் அதன் சார்பு மையத்தால் ஈர்க்கப்படுகிறது. ஆத்ம சக்தி மையமான 3ஆம் விழி மையத்தின் செயல்பாடுகள் என்ன என்பதை பார்ப்போம். இந்த பிறவியில் 3ஆம் விழியின் ஆணை சக்கரத்தால் தூண்டுதல் பெறாதவர்கள் 1000 விதங்களில் அடிமைகளாக இருப்பார்கள். அந்த மையம் இல்லாமல் சுதந்திரம் இல்லை. நமக்கு அரசியல், பொருளாதார சுதந்திரங்கள் பற்றி தெரியும். ஆனால் இவை உண்மை சுதந்திரங்கள் அல்ல. காரணம், ஆத்ம சக்தி இல்லாதவன், 3ஆம் விழி அதிர்வு இல்லாதவன் ஏதாவது ஒரு வகையில் அடிமையாகத்தான் வாழ முடியும். அவன் ஏதாவது ஒன்றில் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் வேறு ஏதாவது ஒன்றில் அடிமையாகவே இருப்பான். தனக்குத்தானே எஜமானனாகும் ஆளுமை ஆற்றல், மனோசக்தி அவனிடம் இருக்காது. தன்னை கட்டுப்படுத்தவே அவனால் முடியாது. அவனது உடலும் உணர்வுகளும் அவனை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும். பசிக்கிறது என்று அவன் வயிறு சொன்னால் அவனுக்கு பசிக்கும். உடல் நோயடைந்ததாகச் சொன்னால் அவன் நோயாளியாகி விடுவான். அவன் காம மையம். உடலுறவுக்கு ஆசைப்பட்டால் அவனுக்கு காம இச்சை எழும். வயதாகி போய்விட்டதாக உடல் சொன்னால் அவன் கிழவனாகி விடுவான். உடல் உத்தரவிடுகிறது, அவன் கீழ்ப்படுகிறான். ஆனால் ஆத்ம சக்தி மையம் தூண்டப்பட்டவுடன் உடல் ஆணையிடுவதை நிறுத்திக் கொள்கிறது. மாறாக அடங்கிப் போகவும் ஆரம்பித்து விடுகிறது. அமைப்பு முழுவதுமே தலைகீழாய் மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட மனிதர் தனது இரத்த ஓட்டத்தை நிறுத்த விரும்பினால் அது நின்றுவிடும். இதயத் துடிப்பை நிறுத்தும்படி கட்டளையிட்டால் இதயம் நின்றுவிடும். நாடி துடிப்பை நிறுத்தச் சொன்னால் துடிப்பது நின்றுவிடும். அப்படிப்பட்டவர் தன் உடல், மனம், உணர்வுகளின் எஜமானர் ஆகிவிடுகிறார். ஆனால் ஆணை சக்கர மையத்தின் தூண்டுதல் செயல்பாடு இல்லாமல் இதெல்லாம் நிகழாது. எந்த அளவுக்கு அந்த மையத்திற்கு விழிப்புணர்வை கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களின் எஜமானர். அந்த மையத்தை தூண்டிவிட யோகத்துறையில் பல சோதனைகள் செய்யப்பட்டன. அதில் ஒன்று நெற்றித் திலகம். அந்த மையத்தில் விழிப்புணர்வு ஏற்படும்படி செய்துவிட்டால் இன்றும் என்றும் மாபெரும் விளைவுகள் உண்டாகும். நெற்றியில் திலகம் வைத்தவுடனே உங்கள் கவனம் அடிக்கடி அதன் மேல் செல்லும். வைக்கப்பட்ட இடமும் உடலின் மற்ற பகுதிகளிலிருந்து விலகிவிடும். அந்த இடம் உணர்வு மையமானது. சரியான இடத்தில் திலகம் அமைந்துவிட்டால் நீங்கள் அதை நினைத்தேயாக வேண்டும். உடலிலேயே மிகவும் உணர்ச்சி மிக்க இடம் அது. அந்த உணர்வை தொடுவதற்கான முயற்சிதான் திலகமிடல். அந்த இடத்தை கண்டுகொள்ள வழிமுறைகள் இருக்கின்றன. நூற்றுக்கணக்கான சோதனைகளுக்குப் பிறகே சந்தன குழம்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது. உணர்ச்சி மயமான அந்த இடத்திற்கும் சந்தன குழம்பிற்கும் ஒரு ஒத்ததிர்வு இருக்கின்றது. அரைத்த சந்தனத்தை 3ஆம் விழிச்சக்கரம் அமைந்துள்ள இடத்தில் வைத்தால் அந்த இடத்தின் உணர்வு ஆழமடைகிறது. அந்த இடத்தில் எதையாவது வைப்பது என்பது தவறு. அது அந்த இடத்தை மோசமாக பாதித்துவிடக்கூடும். சான்றாக, இக்கால பெண்கள் கடையில் விற்கப்படும் ஸ்டிக்கர் பொட்டுகளை வாங்கி அணிகிறார்கள். அதற்கு எந்த சிறப்பும் இல்லை. யோகத்திற்கும் அதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. மாறாக அது தீங்குதான் செய்கிறது. 3வது கண்ணுக்கு எது அந்த இடத்தின் உணர்வை தூண்டும் என்பதை கண்டு கொள்ள வேண்டும். உணர்வை தூண்டினால் அந்த பொருள் நல்லது, இல்லாவிட்டால் கெடுதல். இந்த உலகத்தில் அற்ப பொருளும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடக்கூடும்.
ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கேயான பாதிப்பு சக்தி உண்டு. இதை மனதில் வைத்துக்கொண்டு பயனுள்ள சில சிறப்பு பொருள்களை கண்டுகொள்ள வேண்டும். ஆணை சக்கர மையத்தின் உணர்வுகள் தூண்டப் பெறுமானால் உங்களுக்கும் ஒத்திசைவும் கௌரவமும் கூடும். நீங்கள் மேலும் முழுமையான ஒருமைப்பாட்டை அடைவீர்கள். உங்களுக்குள் எதுவுமே பிளந்து பிரிந்து விலகி நில்லாது. எல்லாமே ஒன்றிணைந்து விட நீங்கள் பூரணமானவர் ஆகிவிடுவீர்கள். நெற்றியில் வைக்கப்படும் வட்டப்பொட்டுக்கும் நீளமாக வைக்கப்படும் திலகத்திற்கும் வேறுபாடு உண்டு. வட்டப்பொட்டு பெண்களுக்கானது. காரணம், அவளது முழு ஆளுமையும் சரணாகதி அடைவதற்காகவே படைக்கப்பட்டிருப்பதுதான். அவளது அழகே சரணாகதியில்தான் இருக்கின்றது. ஆணை சக்கர மையம் ஆற்றல் பெற்றுவிட்டால் சரணாகதி சாத்தியமில்லை. பலவீனமான மையம்தான் பெண்களிடம் இருக்கின்றது. ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்களின் மையம் பலவீனம். அதனால்தான் பெண் ஏதோ ஒரு விதத்தில் இன்னொருவருடைய உதவியை சார்ந்திருக்கிறாள். பெண் துணிச்சலுடன் தனித்து நிற்பது சாதாரணமாக காணப்படுவதில்லை. பற்றிக்கொள்ள இன்னொரு கை வேண்டும். சாய்ந்து கொள்ள இன்னொரு தோள் வேண்டும். யாராவது அவளை வழிநடத்திச் செல்ல வேண்டும். இதைச் செய், இப்படிச் செய் என்று யாராவது அவளுக்கு சொல்ல வேண்டும். அதை பின்பற்றுவதில்தான் மகிழ்ச்சி அடைகிறாள். பெண்ணின் மூன்றாவது விழிச்சக்கரத்தை தூண்டிவிடும் முயற்சி இந்திய நாட்டில் மட்டுமே நிகழ்ந்திருக்கின்றது. அந்த தூண்டுதல் இல்லை என்றால் பெண் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் காண முடியாது என்பதால்தான் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மனோசக்தி இல்லாமல் தியான பயிற்சியில் அவள் முன்னேற்றம் காண முடியாது. அதனால் அந்த இடம் திடமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும். ஆனால் பெண்ணுக்கு வேறு வகையில் முயற்சி செய்ய வேண்டும். ஆண்களுக்கு செய்வது போல் செய்தால் அவளது பெண்மைத்தன்மை குறைந்துவிடும். அப்புறம் அவளுக்குள் ஆண் இயல்புகள் வளர ஆரம்பித்துவிடும். அதனால் வட்டப்பொட்டு பெண்ணின் கணவனோடு மாறாத உறுதியான தொடர்பு கொண்டுள்ளது. இந்த தொடர்பு தேவையில்லாவிட்டால் அவளது சுதந்திரம் கூடிவிட அவள் தன் நிறைவு பெற்று விடுவாள். எந்த அளவு அவள் சுதந்திரையாக இருக்கிறாளோ அந்த அளவு அவளது மென்மையும் அழகும் இணங்கும் இயல்பும் அழிந்துவிடும். மற்றவரின் உதவி நாடுவதில் ஒருவித மென்மையும் இனிமையும் பெண்ணிடம் உண்டு. அவள் சுதந்திரம் பெற்றுவிட்டால் அவள் கடினமானவளாக இறுகிப்போய் விடுவதை தவிர்க்க முடியாது. அவளை வலிமையுடையவளாக ஆக்குவதால் அவளது பெண்மை அழிந்துவிடும். ஒரு தாயாக இருப்பதற்கு இடையூறு ஏற்படும். அப்புறம் அவள் சரணாகதி அடைவது சிரமம். அவளை சரணடையச் செய்யவே முடியாது. அதனால் அவளது ஆணை மையத்தை கணவனோடு இணைக்க ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இது இரண்டு வகையில் உதவும்படியாக இருக்கும். அவளது பெண்மையும் பாதிக்காது. அவளது ஆணை மையமும் தூண்டப்பெறும். இதை இப்படி மூன்றாம் புரிந்து கொள்வோம். விழிச்சக்கரம் சம்பந்தப்பட்டவருக்கு எதிராகச் செல்லாது. அது சமய குருவுடன் தொடர்பு கொண்டிருந்தால் அது அவருக்கு எதிராகச் செல்ல முடியாது. ஒரு பெண்ணின் கணவனோடு அது சம்பந்தப்பட்டிருந்தால் அவள் அவனுக்கு எதிராகச் செல்ல மாட்டாள். கணவனின் ஆழ்ந்த தொடர்புடன் வட்டப்பொட்டை அவள் சரியான இடத்தில் அணிந்து கொண்டால் அவள் அவனை பின்பற்றி நடப்பாள். அதே சமயம் அவள் உலகின் மற்றவரை விட அதிக சக்தி வாய்ந்தவளாக திகழ்வாள்.